அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மிருந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர், அரசியல் செயல்பாட்டாளர் திரு வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதற்கட்டமா திருச்சியில தொடங்கி இருந்தாரு. இன்னைக்கு நாகையில பார்த்திருப்போம். நாகையில ஒரு குழும்பி இருந்த ஒரு பெரும் மக்கள் மத்தியில ஒரு கடுமையான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இத்தனை நாட்கள் பேசிய பேச்சுல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறுபாடு கண்டிப்பாக தெரிஞ்சு. ஏன்னா திருச்சியில் ஏற்பட்ட அந்த இடையூறுகள், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட இடையூறுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், இதுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கும் விதமா கடுமையா ரொம்பவே அனல் பறக்க பேசியிருந்தாரு. எப்படி பாத்தீங்க அவருடைய ஸ்பீச்ச? இது தலைவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் பேசுறாரு. நீங்க தான் இன்னைக்கு பேசுனதா சொல்றீங்க. தலைவர் எப்பவுமே திருக்குறள் 3 அடியா இருக்கும், ஆனா உலக பொதுமறை. அது மாதிரி எங்க தலைவர் பேசுறது சிறிது நேரமா இருக்கும், 10 நிமிஷமா இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும், 3 நிமிஷம். இந்த அஜித்குமார் படலோடலாம் 5 நிமிஷத்துல கூட முடிச்சிருவாரு. ஏன் அவரே சொல்லிட்டாரு, நான் பேசுறது 3 நிமிஷம், அதையும் கூட நீங்க பேச விட மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்றாரு. அதனால எங்க தலைவர் திருக்குறள் மாதிரி வார்த்தைகள் சிறிதா இருந்தாலும், அளவுகள் சிறிதா இருந்தாலும் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அது எங்களோட தலைவரோட ஸ்டைல். அடுத்ததா இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேச்சின பேச்சு நிம்மதியா தூக்கம் வராது திமுக காரவங்க. ஏன்னா தலைவரோட ஸ்பீச் அப்படி இருந்துச்சு. தமிழக மக்களே ரொம்ப அதை உற்று நோக்குவாங்க. அதுல எந்த அளவு ஒரு 100% உண்மை இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, வெளிநாட்டுக்கு போய் முதலீடை ஈட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பெருமையா ஒண்ணும் இல்லாம சொல்லுவீங்களே, அது நீங்க வெளிநாட்டுக்கு உண்மைக்கே முதலீடு ஈர்க்க போறீங்களா, அல்லது வெளிநாட்டுல முதலீடு பண்ண போனீங்களாங்கிற கேட்ட கேள்வியெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத கேள்வி. இதுவரைக்கும் ஆளும் திமுகவும் அவர் எதிர்கட்சியான அதிமுகவும் ஏன் அவ்வளவு ஏன் கள்ள உறவு வச்சிருக்கிற பிஜேபி கூட இந்த வார்த்தையை கேட்கல. தமிழக அரசியல்லையே ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கும்போது இங்க அடிச்சதுக்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை இவங்க யாரும் கண்டுக்கல, பிஜேபியும் கண்டுக்கல. அதே மாதிரி இவங்க அடிச்சதுக்குள்ள போய் போட்டு வர்றத இவங்களும் யாரும் கண்டுக்கல. அதை முதல் முறையா தலைவர் மக்கள்கிட்ட பறைசாற்றுங்கிறது பயங்கர வரவேற்பு. அடுத்து கொள்கைங்கிற பேர்ல ஒரு கொள்கையை பேருக்கு வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமே கூட்டுக்கொள்ளை அடிக்குத, அதை தோல் உரிச்சு காமிச்சிடாரு. நீங்க கொள்கையை பேருக்கு வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே அவ்வளவு இருந்துச்சுன்னா, நான் சொந்தமா சம்பாதிச்சு வளர்ந்தவன் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் வரும்போது எனக்கு எவ்வளவு இருக்குங்கிறத ராயல் ஷல்வுக்கே தமிழக மக்கள் அடிக்கிறாங்க. ஏன்னா இது நிதர்சனமான உண்மை. அவங்க கள்ள உறவு பாரதிய ஜனதாவோட வச்சுக்கிட்டு ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சரா இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆட்சிக்கு 6 மாசத்துல 35,000 கோடியை அவங்க அடிச்சிட்டாங்க, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம திக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை உடனே என்ன பண்ணணும், நியாயமான அரசா இருந்தா அது யார் எந்த அமைச்சர் அடிச்சாங்க, மேல்மட்டத்துல யாரா இருந்தாலும் உடனே தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி ஒண்ணுக்கு ஆகாத ஐடி துறையில போடுறாங்க ஒரு திறமையான ஆளு. அப்போ இதுதான் எங்க தலைவர் அதை எடுத்து வைக்கிறாங்க. அந்த நீங்க என்ன கொள்ளையடிக்கிறதா கொள்கையை பேருக்கு வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமே கூட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது ஒரு பெரிய இது. அப்புறம் மீனவர்களோட பிரச்சனையை தலைவர் ரொம்ப சூப்பரா எடுத்து சொன்னாரு. மீனவர்களுக்கு நான் ஒரு மீனவ நண்பன் அப்படிங்கிற வார்த்தை. மீனவர்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதே சமயத்துல பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு குட்டு வச்சாரு. எப்படின்னா, ஒரு இந்திய மீனவன், ஒரு குஜராத் மீனவன் பாகிஸ்தான் கடற்படையிட்ட மாட்டிக்கிட்டா அவன் இந்திய மீனவன் ஆயிடுறான். ஒரு தமிழக மீனவர் இலங்கை கடற்படையிட்ட மாட்டிக்கிட்டா அவன் தமிழக மீனவர் ஆகிறான். அப்போ அந்த பாஜகவுக்கும் ஒரே பார்வைதான் எங்க தமிழக மீனவர்கள் மேல. இவங்க பேருக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு இந்த மாதிரி மீனவர்களை விடுவிக்க இலங்கையர்களோட நீங்க இது பண்ணி சீக்கிரம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுமே ஒரு கடமைக்கு, கரப்ஷன் கபடதாரி ஒரு கடமைக்கு கடிதம் எழுதுறாங்க. பாய்சன் திமுகவும் பாஜகவும் ஈவன் சேம் கள்ள உறவு அப்படிங்கிறத ரொம்ப பட்ட பரிவர்த்தனமா எங்க தலைவர் எடுத்து சொன்னாரு. இவ்வளவு பெரிய பரந்த நீர்பரப்பு இருக்கிற ஒரு கடல் பரப்பு இருக்கிற கடத்தா இருக்கிற நாகப்பட்டினத்துல ஒரு மெரைன் கல்லூரி கட்டியிருக்கீங்களா? பழைய ரயில் பெட்டி தொழிற்சாலை என்ன ஆச்சு? அப்புறம் பஸ் ஸ்டாண்டை ஒழுங்கா பராமரிக்கிறீங்களா? ரயில்வே ஸ்டேஷனை ஒழுங்கா பராமரிக்கிறீங்களா? அப்புறம் நிறைய 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 விஷயங்கள் அந்த நாகப்பட்டினத்துக்கு உண்டான அந்த மண் சார்ந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. அதை விட அவர் பெருசா பேசுனது இன்னைக்கு நிறைய பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு ரோல் மாடலா எடுத்து பேசுன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் இப்படிதான் ஆட்சியை டிசால்வ் பண்ணும்போது கேட்டாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன்,
என்னை ஏன் கலைச்சாங்க அப்படின்னு இந்திரா காந்தி ஆட்சியை பத்தி கேட்டாரு. அது மாதிரி இவர் வந்து நாங்க என்ன மத்த கட்சி பிஜேபி நடந்தது, ஏடிஎம்கே நடந்தது, பாமக போகுது, தேமுதிக போகுது, எல்லாம் போகுது. எல்லாத்துக்குமே ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து உங்க வீட்டுல உள்ள ஒரு பையன். உங்கள நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள்ட்ட சந்திக்கணும்னு வர்றது தப்பா? அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி குடுக்குறாங்க இந்த ஆளு மாற்றியவர்கள்? ஆளும் திமுக திமுக. தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு நாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் இடையூறுகளை ஏற்படுத்தவில்லை. அவர்களா வந்து தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட பேசியிருந்தாரு. மின் ஒயர்களை கட் பண்ணிட்டாங்க. நாங்க பேசும்போது அந்த மைக் ஒயரை வந்து கட் பண்ணிட்டாங்க. காவல்துறையை வச்சு என்னோட கையை வந்து இவ்வளவுதான் உயர்த்தணும். நான் வந்து எந்திரிச்சு நிக்க கூடாது, குடிஞ்சே இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து புது விதமான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு மட்டும் ஏன் திணிக்கிறாங்க மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. இல்ல அதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் ஐயா இப்படித்தான் கேட்டாரு, மக்களை பார்த்து கேட்டாரு. எனக்குன்னு ஒரு எந்திரிக்க கூடாது, கையை நீட்டக்கூடாது, மின்வயரை கட் பண்ணி விடுறது. அரியலூர்ல கரண்டை கட் பண்ணீங்க, இங்க பாக்ஸுக்கு போற மின்வயரை கட் பண்ணி விட்டீங்க. இப்போ நாகப்பட்டினத்துல மின் தடை. சோ நான் என்ன மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 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 தடையா? எனக்கு என்ன, நான் உங்க வீட்டுல ஒரு பையன். நீங்க வந்து நான் ஒவ்வொரு அது ஒரு டைலாக் பேசினாரு என்னன்னா, நான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தன் நான் இருக்கேன், உங்களுக்கு எனக்கு போட்டிங்கிறது. அதாவது ஒரு கொள்கையை பேருக்கு வச்சுக்கிட்டு கொள்ளை எடுக்கிற குடும்பமா, இல்ல வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தன் வீட்லயும் இருக்கிற இந்த விஜயா அப்படிங்கிறதுங்க மாதிரி எல்லாம் பேசினதோட சாராம்சம் என்னன்னா, அவரு அது எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் மாதிரியே அவர் நீட்டா தலைவர் வந்து அதை ஒரு எடுத்து வச்சு பேசினாரு. ஏன்னா மக்கள் ஃபுல்லா இன்னைக்கு வந்து யோசிக்கிறாங்க, ஏன் அவர் வாட்டுக்கு வர்றாரு, அவர் வாட்டுக்கு பேசுறாரு போறாரு, இதுல என்ன இருக்கு? மக்கள் பேராதரவு இருக்கு, இன்னைக்கு ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு அரசியல் மாற்றத்துக்கு உண்டான தேவை இருக்கு. அதை மக்கள் உணர்ந்தா வாக்களிக்க போறாங்க. வாக்களிச்சா வெற்றி பெற போறாரு, வெற்றி பெற்றா ஆட்சி அமைக்க போறாரு. வாக்களிக்கலைன்னா தோல்வி வர போறாரு, தோல்வியற்றா எதிர்கட்சியில இருப்பாரு, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியா இருப்பாரு. அது வந்து மக்கள் கையில 2026 இருக்கு. பட் அதை சொன்ன விதம் வந்து தலைவர் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு பேசும் பொருளாச்சு. அடுத்ததா வந்து பிஜேபி குறை சொன்னாரு, டிஎம்கே தான் ரொம்ப குறை சொன்னாரு. மெயினா வெளிநாட்டு முதலீடு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பேசினாரு. மற்றபடி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு எழுச்சியான இதுதான். குற்றச்சாட்டுகள் இப்ப வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்கு. ஆதாரமற்றது, தரவுகள் அற்றது. முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, நிறைய எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான விஷயங்களை உடனடியா விஜய் அவர்கள் பேசிய ஒரு சில மணி நேரங்களே டிஆர்பி ராஜா பத்திரிகையாளர் சந்திச்சு 13.38 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறோம், 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு உடனடியா ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து பேசுறாரு. அப்படிங்கும்போது ஒரு பொத்தாம்பதான குற்றச்சாட்டை பார்க்க முடியும். அதை வந்து என்ன சொன்னார்னா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்ட்டு தலைவர் வந்து அறுதிட்டு உறுதியாக ஆதரப்பூர்வமா சொல்லல. இப்ப அமைச்சர் ஐயா, முன்னாள் நிதியமைச்சர் ஐயா டிஆர்பி ராஜா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரு கூறிய கருத்து, இங்க ஒவ்வொரு துறையிலையும் வச்சுக்கோங்க. துபாய்க்கு முதலீடு போனாங்க, இங்க லூலு சென்டர் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வருது. ஸோ யாரு பணம்? இப்போ ஒரு காலத்துல பேசும்போது ஒவ்வொரு பிரான்ஸுக்கு போறாங்க, பிரான்ஸ்ல ஒரு கம்பெனி நலிவடைஞ்ச கம்பெனியில வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுது, அங்கேயே இழுத்து மூடின கம்பெனி இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து பொருளாதார மேதையும் கிடையாது, நம்ம கேட்கறது. ஸோ போற நாடுல ஃபுல்லா இவங்க முதலீட போய் பண்றாங்களா, இல்ல உன்னைக்கே முதலீடை ஈர்த்து கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அவரு சின்ன வயசுல இருந்து அங்கிலும் கூப்பிட்டு பழகினவர். அதை வந்து ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பாசமா நேசமா கூப்பிட்டா பிடிக்காதுன்னு சொல்றீங்க, அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி சிஎம் அவர்கள் வந்து மிரட்டி பாக்குறாரு. விஜய மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் அப்படிலாம் கேக்குறாரு. என்ன மிரட்டல்? மிரட்டி பார்த்தாலும் நடக்காது. அவர் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டாரு. ஏன்னா அவர் பார்க்காத மிரட்டலோட காவலன் காலமும் தலைவா காலமும் அன்னைக்கா ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு சரி அரசியலுக்கு உண்டான எந்திரிக்கு உண்டான வழி இல்லாம இருந்ததுனால, ஆனா அப்பவும் தலைவருக்கு ஆசை இருந்துச்சு, பட் ஒரு வழி இல்லாம இருந்ததுனால இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வந்துட்டாரு. மிரட்டி பாக்குறீங்களான்னா, இப்ப நீங்க ஒன்னும் சொன்னாரு, எனக்கு கரண்ட கட்டுறீங்க கொள்றீங்க. இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல ஒரு கூட்டம் நடந்தா, அமித்ஷா வந்தா, மோடி வந்தா நீங்க கரண்ட கட்டுவீங்களா, என்னாச்சுன்னு. உன்னைக்கே அமித்ஷா ஒரு தடவை சென்னையில இருந்து இது வரும்போது ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணிட்டாப்ல செந்தில் பாலாஜி. அது அரசாங்கத்துக்கு தெரியாமையே பண்ணிட்டாப்ல. அடுத்த 4வது நாள் வாக்கிங் ட்ரெஸ்ஸோட தூக்கி நெஞ்சு வலி வந்து காவேரியில வந்து 2 ஆஞ்சியோ பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் இருந்தா கூட கும்பிடு விட்டு போறவங்க தான் இந்த திமுக காலவங்க. ஆட்சி அதிகாரம் இல்ல, ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி கரிஸ்மாட்டிக்கான லீடரு, நேர்மையான ஒரு அரசியல் செய்யணும்னு வர்றாரு.
வெகுஜன மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள், இல்லத்தரசிகள், அரசு ஊழியர்கள், அ மா மாற்றம் விரும்பிகள் எல்லாருமே வந்து தலைவர வந்து ஆதரிக்கிறாங்க. இப்ப ஆதரிக்கிறது பட்சத்துல அவங்க பெண் நிறுவனம் எடுத்த சர்வே, தனியார் டிவி எடுத்த சர்வே, இன்டெலிஜென்ஸ் எடுத்த சர்வே எல்லாத்துலயுமே 36% 25% வந்து 36% வாக்கு போகுது. சோ இத வந்து இந்த இங்க ஆள் இல்லாத ஊர வந்து ஆட்டைய போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நமக்கு வேட்டு வைக்கிற மாரி ஒரு ஆள் வர்றாப்புலங்கிற அந்த எந்தெந்த அளவுல எம்ஜிஆருக்கு எப்படி நெருக்கடி குடுத்து அ ஓய்க்கணும்னு நெனைச்சாங்களோ, அதே மாதிரி எங்க தலைவருக்கு ஒரு நெருக்கடி குடுத்து ஓய்க்கணும்னு நெனைக்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி தடைய மீறி வெற்றி பெற்றாரோ, அதே மாரி 2026ல எங்க தலைவர் தடைய மீறி வெற்றி பெறுவாரு. இப்பவும் அவர் சொல்றது ஒரே தான். வர்ற 26 எலக்ஷன்ல 2டே பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிவிகேயா இல்ல டிஎம்கேயா. ஏன்னா நான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் எங்க தலைவருக்கு வாக்கு இருக்கு. ஒவ்வொரு வீடு முழுக்க எங்களுக்கு இருக்கு. அதனால கிட்டத்தட்ட இப்ப 36% 35% இருக்கிறது நாளடைவுல 50% கூட ஆகலாம். வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த எலக்ஷன் சினாரியோ மாறும். எங்க தலைவரோட ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஸ்பீச் புயல் ரீச் ஆகும். அப்ப அப்படி ஸ்பீச்ல வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். உண்மைக்கே பெரிய லெவல்ல ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்கு.